வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். அது வந்து தமிழர் பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் உள்ள 4th லெசன் தமிழர் கலைகள். ஸோ என்னென்ன கலைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெரிய பாடம் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்க முடியுமோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் கலைகளை வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி மணிமேகலை காப்பியம் குறிப்பிடனா 64 கலைகள் இருக்குன்னு சொல்லி எந்த நூலில் குறிப்பிட்றாங்கன்னா மணிமேகலை காப்பியம். ஸோ அப்போ 64 அப்படின்னோடனே உங்களுக்கு யாரும் ஞாபகம் வரணும்? மணிமேகலை காப்பியம் வந்து ஞாபகம் வரணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை என்ற கம்பரின் கூற்று. ஸோ இந்த மேற்கோளை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படிங்கிற மேற்கோள் காட்டியது வந்து கம்பர். அடுத்து பார்த்தோம்னா இந்த கலைகளை வந்து பொது கலைகள் அழகு கலைகள்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. அழகு கலைகள் அப்படின்னா என்னன்னா நம்ம பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்குமான இன்பம், அதாவது காட்சி இன்பமும் கேள்வி இன்பமும் கொடுக்கறது அழகு கலைகள். அடுத்து வந்து கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை அப்படின்னு சொல்லி 5 வகையா இந்த அழகு கலையை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வகைப்படுத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அப்ப அழகு கலைகளை 5 வகைகளாக வகைப்படுத்தி கூறியுள்ளவர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. ஸோ இந்த 5 கலைகளை பற்றி தான் நம்ம இந்த புக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை. கட்டடக்கலைக்கு இங்கிலீஷில் என்ன? ஆர்கிடெக்சர். இது கலை சொற்கள் அறிவோம்ல கூட கேட்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ சங்க காலத்தில் இருந்தே இந்த கட்டடக்கலை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தொன்று பின்பற்றிட்டு வர்றோம். அப்படி முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கு என்னது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனை நூல்கள். மனை நூல்கள்ங்கிறது சங்க காலத்திலே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதன்படி அதாவது இந்த வாஸ்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துலதான் இது வரணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி முறையான கட்டடக்கலைக்கான நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா மனை நூல்கள். அடுத்து நூலூர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஸோ இந்த நூல் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா இளங்கோவடிகள். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கூற்றுகள்லாம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கட்டடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சங்க காலத்துல முதலாம் வந்து கோயில்கள் எல்லாத்தையுமே மரத்தை வச்சுதான் கட்டியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராசர் கோயில் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம் இன்று வரைக்கும் அது வந்து மரக்கட்டடங்களால் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மரக்கட்டடங்கள் என்ன ஆயிருன்னா காலப்போக்கில் அழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மரம்ங்கிறது வந்து பூச்சிகளால சிதைஞ்சு போகக்கூடியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா செம்பு வெள்ளி செம்பு வெள்ளி பொன் தகடுகளை வச்சு வேஞ்சாங்க. அதுக்கப்புறம் களிமண் கட்டடங்களா மாறுச்சு. அதுக்கப்புறம் என்னவா மாச்சு? சுடுமண் கட்டடங்களா மாச்சு. அதுக்கப்புறம் கற்கட்டடங்களா மாறி நிறைய பரிணாமம் நடந்திருக்கு இந்த கட்டடக்கலையில. இந்த சொல்லியிருக்காங்க இல்லையா சிதம்பரம் நடராசர் கோயில்ல வந்து இந்த பொன் கூரை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே அமைக்கப்பட்டது. அடுத்து செங்கல் கட்டடங்கள். இப்ப நம்ம பயன்படுத்திருக்கோம் இல்லையா சுட்ட செங்கல் கற்கள், இது வந்து சங்க காலத்தில இருந்தே பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாமே 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு செங்கல் கற்களால் ஆன கட்டிடங்கள் இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அரியலூர் செங்கர் கோவில் இதெல்லாம் வந்து முற்காலத்திலேயே கட்டப்பட்டது. அடுத்து குடைவரை கோயில், அதாவது அந்த பாறையை கொடைஞ்சு அதை கோயில்களா மாத்துறது அப்படிங்கிறது தான் இந்த குடைவரை கோயில்கள். இது எப்படி இருக்கும்னா கருவறை இருக்கும், முன் மண்டபம் இருக்கும், தூண்கள் எல்லாமே இந்த குடைவரை கோயில்களா அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு. ஸோ இந்த மண்டகப்பட்டுங்கிற இடத்துல 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மகேந்திரவர்ம பல்லவன் இவர் தான் முதல் குடைவரை கோயிலை அமைச்சிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல் குடைவரை கோயிலை அமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன். இது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் மண்டகப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து முற்கால பாண்டியர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அமைச்ச முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய குடைவரை கோயில். ஸோ இது வந்து பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டது பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
மண்டப கோயில்கள் என்றும் பாறைகளை குடைந்து அமைந்ததால் பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன. ஸோ இப்போ குடைவரை கோயில்கள் வந்து என்னென்னு அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மண்டப கோயில்கள், ஏன்னா மண்டபங்கள்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாறையிலிருந்து குடைஞ்சு அந்த கோயில்களை உருவாக்குறதுனால பாறை கோயில்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடியது, மாமல்லபுரத்தில் உள்ள மகிஷாசுரமர்தினி அப்படிங்கிற கோயிலின் முன் தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் உள்ள ஒற்றைக்கல் கோயில் ரதங்கள் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாமே வந்து குடைவரை கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கற்றளிகள். ஸோ குடைவரை கோயிலுக்கு அப்புறமா என்ன கொண்டு வந்தாங்கன்னா கற்றளிகள் அப்படின்னு. கற்றளிகள்னா என்னன்னா கருங்கல் இருக்கு இல்லையா, அதை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அதுல சுண்ணாம்பு சேர்க்காமல் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள். சுண்ணாம்புலாம் சேர்க்காம கல்லை மட்டுமே அடுக்கி வச்சு கட்டிடங்கள் கட்டுறாங்க இல்லையா, அதுதான் வந்து கற்றளிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் யாரு அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நரசிம்மவர்மன் அவருடைய காலத்துல தான் இந்த கற்றளிகள் அமைக்கக்கூடிய முறைங்கிறது தோன்றியிருக்கு. ஸோ கற்றளிகள் அப்படின்னாலே நமக்கு யாரு ஞாபகம் வரணும், நரசிம்மன் அண்ட் கிபி 7ஆம் நூற்றாண்டு, நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி அமைச்சாங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை, இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த கற்றளிகளை பார்க்கலாம். அடுத்து வந்த பிற்கால சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா செங்கலால அமைஞ்ச எல்லா கட்டிடத்தையுமே கற்றளிகளாக மாத்திருக்காங்க. ஓகேவா, செங்கல் இருந்தது எல்லாத்தையுமே கற்றளிகளாக மாத்திருக்காங்க. இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எல்லாமே வந்து கற்களால செய்யப்பட்டது, கருங்கற்களால. அடுத்து திராவிட கட்டடக்கலைக்கு வர்றோம். ஸோ திராவிட கட்டடக்கலை அப்படின்னா என்ன, இது 3 வகையா பிரிக்க, அதாவது இந்திய கோயில் கட்டடக்கலையவே 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நாகரம், இன்னொன்று வந்து வேசரம், இன்னொன்று திராவிடம். அதுல ஒண்ணுதான் இந்த திராவிட கட்டடக்கலை அப்படிங்கிறது. ஸோ இந்த நாகரம் அப்படிங்கிறது என்னன்னா சிகரத்தோட அமைப்பு இருக்கு இல்லையா, உச்சியில இருக்கக்கூடிய அந்த சிகரத்தோட அமைப்பு வந்து 4 பக்கங்களை கொண்டு சதுரமா அமைஞ்சிருக்குமா. ஓகேவா, ஸோ சதுரமா அமைஞ்சதுனால நாகரம் அப்படின்னு சொல்றாங்க. 4 பக்கங்களும் சதுரமாக இருந்ததுனால நாகரம். இது வந்து வட இந்திய கட்டடக்கலைக்கு ஒரு வட இந்தியால தான் இந்த கட்டடக்கலை எது நாகரம்ங்கிற கட்டடக்கலை இருந்திருக்கு. அடுத்து வேசரம் அப்படின்னு சொல்றாங்க. சிகரம் வந்து வட்ட வடிவமா இருந்துச்சு அப்படின்னா அது வேசரம். ஓகேவா, இது வந்து மத்திய பகுதியில, ஸோ வடக்குல வந்து நாகரம் இருந்திருக்கு, மத்திய பகுதியில வேசரம் இருந்திருக்கு. அப்ப கீழே என்ன இருந்திருக்கும், திராவிடம், அதாவது தென்னிந்திய பகுதியில இருந்திருக்கும். இந்த திராவிடம் அப்படிங்கிறது என்னன்னா சிகரமானது 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் 8 பட்டை அமைப்பு இருந்தா அது திராவிடம்னு சொல்றாங்க. சதுரமா இருந்தா நாகரம், அதே இது வட்டமா இருந்தா வேசரம், அதே இது 8 பட்டை அந்த அமைப்போட இருந்துச்சுன்னா அது திராவிடம். இதுதான் வந்து தென்னிந்தியாவோட கோயில்களோட கட்டடக்கலையாக இருந்திருக்கு. அப்ப திராவிடம் என்பது தென்னிந்திய கோயில் கட்டடக்கலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண நதி முதல் தெற்கே குமரி வரைக்கும் இந்த திராவிட கலை வந்து பரவி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பூரி ஜெகநாதர் கோயில் அதோட அமைப்பை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு, வட்ட வடிவில் இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க, அதோட சிகரம். அடுத்து இந்த கட்டடக்கலைகள் எல்லாமே வந்து இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா நாடு வரைக்குமே பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து விமானம். இந்த விமானம்ங்கிறது இந்த கட்டடக்கலையில, அதாவது இந்த கோயில்களோட ஒரு பகுதியா வரும். திருவதிகை கோயில் விமானம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அடுத்து இந்து கோயில்களோட கற்ப கிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படக்கூடிய பிரமிடு போன்ற அமைப்பு தான் வந்து விமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கர்ப்ப கிரகம் இருக்கு, அதுக்கு மேல, அதாவது கருவறை மேல அமைக்கப்படக்கூடிய பிரமிடு, இதுதான் வந்து விமானம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரி, இது ஃபுல்லாவே விமானம் என்று அழைக்கப்படுது. இந்த விமானத்தை வந்து பொதுவா என்ன பேர்ல சொல்றாங்கன்னா ஷடங்க விமானம்னு சொல்றாங்க. இது 6 உறுப்புகளை கொண்ட, நம்ம மனிதனுக்கு எப்படி உறுப்புகள் இருக்கோ அது மாதிரி இந்த விமானத்துக்கும் 6 உறுப்பு இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்தூபி, இன்னொன்னு சிகரம், அடுத்து கண்டம், பிரஸ்தரம், பித்தி, அதிட்டானம், அதிட்டானம். ஸோ மொத்தம் இது 6 உறுப்புகளா பிரிச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றும் எவ்வளவு எண்ணிக்கையில இருக்குன்னா மொத்தம் 8 எண்ணிக்கையில இருக்கு.
அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம மனித உறுப்புகளோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மனித உறுப்புகளோட கம்பேர் பண்ணது ரொம்ப முக்கியம். பொறுத்துகளை கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அதிட்டானம் அப்படின்னா பாதம். ஸோ கீழே இருந்து போயிருக்காங்க, இப்படி கீழே இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிட்டானம்னா பாதம், பித்தினா கால், பிரஸ்தரம் அப்படின்னா தோல், கண்டம் அப்படின்னா கழுத்து, காக்கா நான் ஞாபகம் வச்சுக்கலாம். சிகரம்னா தலை, சிகரம்னால தலை, ஸ்தூபினா மகுடம், அதுதான் மேல இருக்கக்கூடிய மகுடம். மொத்தம் 6 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க அந்த விமானத்தை. அந்த விமானத்தோட 6 பகுதிகளையும் 6 உறுப்புகளாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த விமானத்தின் மீது பெரும்பாலும் எத்தனை கலசம் இருக்குன்னா ஒரே ஒரு கலசம் மட்டும்தான் இருக்கும். இந்த விமானங்கள் வந்து உயரமா அமைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் தான். சோழர்கள் காலத்துலதான் ரொம்ப உயரமான விமானங்களா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கோபுரம் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ கோபுரம்ங்கிறது கோயில்களோட டாப்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? மேற்புறம் இருக்கக்கூடியது. அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த கோபுரத்தோட உச்சியில பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கலசங்கள் அமைஞ்சிருக்கும். அதுலதான் தானியங்கள்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த கோபுரம் அமைக்கிறது அப்படிங்கிற பழக்கம் வந்து யாருடைய காலத்துல தோன்றுச்சுன்னா பல்லவர் காலத்துல தோன்றி விஜயநகர மன்னர்கள் காலத்தில் வரைக்குமே இந்த அமைப்புங்கிறது இருந்திருக்கு. இப்ப வரைக்குமே நம்ம கோயில்கள்ல பார்க்கலாம், கோபுரங்கள் அமைச்சிருப்பாங்க, அதுக்கு மேல வந்து கலசம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சாரங்கபாணி கோயில் கோபுரம் வந்து கும்பகோணத்துல இருக்கு. அடுத்து ராஜசிம்மன் காலம். ஸோ ராஜசிம்மன் காலத்துல கட்டப்பட்டதான் காஞ்சி கைலாசநாதர் கோயில். இந்த டைம்ல தான் சிறு கோபுரம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோபுரங்கள் எல்லாமே உயரமா இருந்துச்சு. ராஜசிம்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயில தான் சிறு கோபுரம் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவர்களும் சோழர்களும் விமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்துல அந்த விமானத்தோட சைஸ் என்ன பண்ணிட்டாங்க, சிறுசாக்கிட்டு கோபுரத்தை பெருசா வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல தான் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கினர். ஓகேவா? சின்ன கோபுரம் அமைச்சது ராஜசிம்மன், பெருசா கோபுரம் அமைச்சது கிருஷ்ணதேவராயர். இவர் அமைச்ச இந்த கோயில்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் கோயில்கள்ல காணப்படுகிறது. அதனாலதான் இது எல்லாத்தையுமே ராஜகோபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா மிக உயர்ந்த கோபுரங்களாக இவர் அமைச்சதுனால அதுக்கு ராஜகோபுரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்ததா வரக்கூடியது பல்லவர்கள் கால கட்டடக்கலை. ஸோ பல்லவர்கள் வந்து எந்த நகரத்தை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சு 300 ஆண்டுகள் வந்து பல்லவர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய காலத்துல இவங்க உருவாக்குன குடைவரை கோயில்கள் வந்து இன்றளவும் அழியாம இருந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த அளவுக்கு நுட்பமா இவங்களுடைய கட்டடக்கலை வந்து இருந்திருக்கு. சாலுவன் குப்பம், இது வந்து புலிக்குகை வந்து எங்க இருக்கு, இந்த இடத்துல புலியோட முகம் மாதிரி வச்சு குகை அமைச்சிருக்காங்க. இது சாலுவன் குப்பத்துல இருக்கு. ஸோ பல்லவர்களுடைய காலத்துல எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கோயில்கள் மண்டபகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி, இந்த பகுதியில் எல்லாமே பல்லவர் காலத்து கோயில்கள் இருந்திருக்கு. சாலுவன் குப்பம் நம்ம இந்த படத்துல பார்த்தோம் இல்லையா, இதுல உள்ள குகை கோயிலோட வெளிமுகப்பு முழுவதும் யாழியின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. யாழினா புலி தானே, புலியோட முகம் மாதிரி இருக்கு. இது குகை கோவில்களின் அமைப்பிலே வியக்கத்தக்க வடிவை உடையது. தற்காலத்தில் புலிக்குகை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சாலுவன் குப்பம்னா புலிக்குகைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கோயில். இது வந்து யாரால கட்டப்பட்டுச்சுன்னா ராஜசிம்மனால கட்டப்பட்டுச்சு. இதுவும் ரொம்ப முக்கியம். கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாரு அப்படின்னா ராஜசிம்மன். செலியன் சேந்தன் காலம் முதல் வீரபாண்டியன் காலம் வரை அவர்கள் தோற்றுவித்த குடைவரை கோயில்கள், ஒற்றை கற்றளிகள், கட்டட கோயில்கள், இது எல்லாமே வந்து பாண்டியர்கள் காலத்தோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. இதுவும் முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தனவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, இது எல்லாமே. அப்புறம் வந்து அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான், இது எல்லாமே பாண்டியர்களோட குடைவரை கோயில்களுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இங்க எல்லாமே வந்து குடைவரை கோயில்கள் அமையப்பட்டிருக்கு.
அடுத்து வெட்டுவான் கோயில், கழுகுமலையில உள்ள வெட்டுவான் கோயில். இது வந்து பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கோயில்னு சொல்லலாம். பாண்டியர்களது ஒற்றை கற்றளிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில். இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா மலைய மேல இருந்து கீழே வரைக்கும் கொடைஞ்சு இந்த கோயில அமைச்சிருப்பாங்க. அதனால இது தென்னகத்து எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்கலாம். தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுவது கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில். ஓகேவா. அடுத்து வந்து திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோயில் வந்து பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தென்னகத்து எல்லோரா. அடுத்து பல்லவர் பார்த்துட்டோம். அடுத்து சோழர் கால கோயில்களை பார்க்கலாம். இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செங்கல் கற்களால் கட்டப்பட்ட கோயில் எல்லாத்தையுமே கருங்கற்களாலான கோயிலா வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க சோழர்கள். அப்புறம் இவங்க காலத்துல வாழ்ந்த விஜயராய சோழன் இருக்கார் இல்லையா, இவரால கட்டப்பட்டதுதான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தாமலை கோவில். ஓகேவா. ஸோ நார்த்தாமலை கோயிலை கட்டியவர் விஜயாலய சோழன். இதோட வெளிச்சுவர் சதுர வடிவிலும் உட்சுவர் வட்ட வடிவிலும் அமைஞ்சிருக்கும். அதுதான் இந்த நார்த்தாமலையோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆதித்த சோழன், இவர் வந்து காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் நிறைய கற்கோயில்களை கட்டியிருக்காரு. இது இப்போ வரைக்குமே இந்த கோயில்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பராந்தக சோழன் கட்டின கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயில். இது எல்லாமே பராந்தக சோழன் கட்டின கோயில்கள். அடுத்து சோழர் கால கட்டடக்கலையில செம்பியன் மாதேவியோட பங்குங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கு. இவர் பாடல் பெற்ற பல தலங்களை கற்றளிகளாக மாற்றி அமைத்து பெரும் பொருட்களை வழங்கினார். ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் வந்து தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படுது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னகத்தின் மேரு ஏற்கனவே என்ன பார்த்தோம், தென்னகத்து எல்லோரா அப்படிங்கிறது வெட்டுவான் கோவில் பார்த்தோம். தென்னகத்தின் மேருங்கிறது தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜ சோழன் கட்டியது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயில்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா கருங்கற்களை கொண்ட 216 அடி உயரமும் 13 அடுக்குகளை கொண்ட விமானத்தை வந்து அமைச்சிருக்காங்க. சரி, இதுக்கு ராஜராஜன் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இதோட முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் திருவாசல்னு அழைக்கிறாங்க. இரண்டாம் வாசலுக்கு வந்து ராஜராஜன் திருவாசல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த இதோட உயரம் என்ன, அந்த விமானத்தோட உயரம் வந்து 216 அடி, 13 அடுக்கு இருக்குமா. அடுத்து கோயிலோட உச்சியில எண்கோண வடிவிலான சிகரத்தை அமைச்சிருக்காங்க. அதோட எடை மட்டுமே 80 டன் எடை கொண்டதா இருக்கு. சரி, இந்த தஞ்சை பெரிய கோயில வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1987. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வருடம் வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுன்னா 1987. ஸோ பெரிய கோயிலோட படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டில் உள்ள தமிழக கோயில்கள்ல உயரமான கோபுரத்தை கொண்ட 3 கோயில் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பார்த்தோம்னா அதிகமான உயரம் 216 அடி உயரம் உள்ளது தஞ்சை பெரிய கோயில், ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினது. அடுத்து பார்த்தோம்னா 170 அடி உயரம் கொண்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இதுவும் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினது. அடுத்து திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில். திருப்புவனத்துல உள்ள கம்பகரேஸ்வரர் கோயில் வந்து 126 அடி உயரம் கொண்டதான். இதை 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டினது. ரொம்ப முக்கியம். எவ்வளவு அடி, இல்லை இதை வரிசைப்படுத்துகன்னு கூட கேட்கலாம், இல்லை இது யாரு கட்டினதுன்னு கேட்கலாம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜேந்திர சோழன் தனது கங்கை படையெடுப்பு வெற்றியின் சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருப்பாரு. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 170 அடி உயரம் கொண்டதாக இருக்கும். அதான் நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, டேபிள்ல அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலம். ஸோ இவங்களுடைய காலத்துல எங்கெங்கெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம். மதுரையில பார்த்தீங்கன்னா நாயக்கர் மகால்னே ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஜலகண்டேஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்கு. இதுவும் அவங்களுடைய காலத்துல கட்டப்பட்டதான். இந்த இடத்துல மதுரை நாயக்கர் மகால் கொடுத்துருக்காங்களே, இதுல வந்து 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், இது எல்லாமே உங்களுடைய சிறப்புன்னு சொல்லலாம். நாயக்கர் கால
என்னது கட்டடக்கலையோட சிறப்புன்னு சொல்லலாம். திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், ஆயிரங்கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சி மலையில் கட்டப்பட்ட தாயுமானவர் கோயில், இது எல்லாமே நாயக்கர்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை மண்டபம், திருவரங்கம் குதிரை மண்டபம். ஸோ குதிரை வச்சு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இந்த ஆயிரங்கால் மண்டபம் அப்படிங்கிற கோயில்களோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இது எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு, திருவரங்கம் அரங்கநாதர் கோயில்ல இருக்கு, சிதம்பரம் நடராசர் கோயில்ல இருக்கு, திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், இங்க எல்லாத்துலேயுமே ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.